தலைவர் அம்மா அவர்களுக்கு வந்து நீங்கள் விஜயெல்லாம் ஒப்பிட்டு பேசுறது அந்த கேள்வியை தவிர்த்துக்கணும். ஓபிஎஸ் அவர்கள் வந்தா சார் இல்லை, அவர் தான் இப்போ அரசியல் இல்லைன்ட்டார். ஏன் அவரை பற்றி கேட்டு உங்களுக்கு முதல்வர் ஆசை இல்லையா என் அளவு எனக்கு தெரியும். சார்? உங்களுடைய கட்சியுடைய கொள்கை தலைவர் அண்ணா அவர்கள் சொன்னது போல ஆட்டுக்கு தாடி எதற்கு, ஆட்சிக்கு வந்து ஆளுநர் எதற்கு, அது அவர் சொன்ன காலத்தை நீங்கள் உணரணும். அது ஒரு காலம். அப்போ இருந்த ஆளுநருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதனால் அவங்க அன்னைக்கு பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நிலைப்பாடெலாம் இல்லை. இல்லை, அது இன்னைக்கு வரைக்கும் நீட்சியாக இருக்குன்னு பார்க்கலாம்ல சார்? இல்லை, அப்படிலாம் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் என்ன வழிகிறது, என்ன சாசனத்தில் தெரிவிச்சுக்குதோ அதன்படி நடக்க வேண்டியது தான் எல்லாருடைய கடமை. அது ஏற்கனவே கூட வாஜ்பாய் கூட சொல்லுவார், எல்லாரும் வந்து அந்த 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 லட்சுமண ரேகையை உணர்ந்து நடக்கணும்னுவார். அந்த மாதிரி தான் இது. சார், இப்போ வந்து இங்கே புதுவையில் வந்து போதைப்பொருள் விவகாரம் வந்து இந்த மாதிரியான அந்த குற்றங்களுக்கு வந்து துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் கடற்புறமாக வந்து இந்த மாநிலத்துக்குள்ள போதைப்பொருள் வருது. இந்த போதைப்பொருள் புழக்கத்தால் தான் குற்ற சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லப்படுது சார். அப்போ இந்த ஆட்சி வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது நாங்களே தான் சொல்கிறோம். இது வந்து போதைப்பொருள் உற்பத்தி செய்கின்ற மாநிலம். பல விஷயங்களை வந்து சட்டவிரோத பல்வேறு செயல்களில் வந்து கேந்திரமாக செயல்படுத்தப்படுகின்ற மாநிலம் இது. ஏன்னா வந்து வெளிமாநிலத்துலேருந்து சுற்றுலா என்கின்ற பெயரில் இங்கே நிறைய ரெஸ்டா பார்லாம் இருக்குது. இந்த பாருக்கெல்லாம் வராங்க போகிறாங்க. அவன் பாரில் இப்போ பண்ணிங்கிறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் உங்களால் குதிக்க முடியாது. ஆனால் அவன் 2 மணி நேரம் குதிக்கிறான். 2 மணி நேரம் எப்படி குதிக்க முடியும்? அவன் வந்து அடிஷ்னலாக ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறான். இந்த இன்ஜெக்ஷன் அங்கே தான் விற்கிறான். எங்கே தான் விற்கிறான்? அந்த ரெஸ்டா பாரில் தான் விற்கிறான். அங்கே தான் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுது. அது நாங்கள் முதலமைச்சரிடமே சொல்லிக்கிறோம். முதலமைச்சர் அதன் பேரெலாம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது என்ன ஆகிடும்னா, இப்போ நீங்கள் சனி ஞாயிறு நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் சிட்டிக்குள்ளே இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இந்த நகரப்பகுதி இல்லை. வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தான் நீக்கன்முறை நிறைஞ்சிக்கிறாங்க. நிறைய பெண்கள் அரைகுறை ஆடையுடன் சும்மா ஒரு கால் சட்டை மாரி போட்டுக்கிட்டு பாரில் போய் குடிக்கிறது, ஆட்டம் போடுறது, ரோட்லேயே விழுந்து கிடக்குது. இதெல்லாம் என்ன ஆகும்னா, இது வந்து வருமானம் வருது, இது சுற்றுலா பெருக்கம் என்கின்ற பேரில் ஒரு கலாச்சார சீரழிவை வந்து நம்ம மெல்ல மெல்ல நம்ம நோக்கி போய் நிற்கிறோம். ஒரு காலத்தில் எதிர்காலத்தில் இதே மாதிரி இருந்ததுன்னா நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு பெண் கொடுத்து பெண் வாங்குறதுக்கே வந்து வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு புதுச்சேரியினுடைய கலாச்சார சீரழிவு நிச்சயமாக போயிடும். இதில் வந்து மாண்பு முதலமைச்சர் ஆகட்டும், துணைநிலை ஆளுநர் ஆகட்டும், இதில் ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை நிச்சயமாக எடுக்கணும். சார், இங்கே மதுவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? 6 ஆலைகள் வந்து திறக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே மது ஆலைகள், மது தயாரிப்புக்கு தான் அரசு வந்து ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்குதுன்னு. மது பிரியர்கள் அதிகமாகறாங்க இல்லைங்களா, அவங்களோட தேவைக்கோசம் கொடுப்பாங்க. சார், 140 ரெஸ்டா பார்கள் திறக்கப்பட்டது சமீபத்தில். 200க்கு மேலே திறந்துக்கிறாங்க. இல்லை, அதுதான் கேட்குறேன். ஏன்னா பிரதானமாக வந்து மதுவுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இல்லை, இது வந்து புதுச்சேரி என்பது ஒரு ஆன்மீக பூமி. இந்த பூமியில் வந்து மாநில வளர்ச்சி ஆகட்டும், மாநிலத்துடைய வருவாய் வந்து நேர்வழியில் எவ்வளோ பெறலாம். ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு வந்து அரசு வந்து இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து மதுபானம் விற்றா வந்து வருமானம் வரும்னு நினைக்கிறாங்க. அது தவறான ஒரு கொள்கை முடிவு. அந்த முடிவில் வந்து மாண்பு முதலமைச்சருடைய முடிவில் வந்து மாற்றம் இருக்கணும். இப்போ நேராகவே இப்போ நம்ம சொல்லணும்னா, ஏற்கனவே புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு 6 டிஸ்டிலரி இருக்குது. அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் வெளி மாநிலத்துலேருந்து சில பிராண்டட்ஸ் பொருள்லாம் வாங்குறாங்க, சரக்குலாம். இதெல்லாம் அரசாங்கமே கொள்முதல் பண்ணி அரசே வந்து சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை செஞ்சாவே ஒரு ஆண்டுக்கு ஒரு 1500 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்ட முடியும். ஆனால் அரசு அந்த மாதிரி ஒரு கார்பரேஷன் வைக்கிறதுக்கு தயங்குது. ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல. எல்லாருமே தனியார் மயம் ஆக்கிட்டிங்கன்னா அதில் என்ன ஆகுது? அவனே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறான், அவனே விலையை நிர்ணயம் பண்ணுறான், அவனே டாக்ஸ் இதுதான் நான் கட்டுவோன்னு சொல்கிறான், அவனே வெளி மாநிலத்தை விற்கிறான், அவனே இங்கேருந்து கடத்துறான். இதில் யாருமே உங்களுக்கு இதுவே இல்லையே. அதில் அப்போது இந்த மதுபான கொள்கையில் முதல்ல மாற்றம் தேவை இந்த அரசுக்கு. அது நாங்கள் துணைநிலை ஆளுநர்கிட்ட கூட பல முறை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இது நல்லா தான் இருக்குதுன்னு தான் சொல்லிக்கிறாரே தவிர அவரால் எதுவும் செய்ய முடியல. இது உள்நோக்கம் கொண்ட பிரச்சனை. இதில் இது ஒரு தவறான முடிவு. இது வேறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக இதில் ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். சார், பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பாக நீங்கள் அப்பப்போ குரல் கொடுத்துருக்கீங்க, அதை நிறைவேற்றப்படுறது இல்லைன்ட்டு. இப்போ அரசு வந்து அந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்ற இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் ஏறத்தாழ ஒரு 90% மேற்பட்ட திட்டங்கள் செய்தாச்சு. இப்போ நம்மளுடைய அரசு போன தேர்தலில் சில வாக்குறுதிகளை கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க. உதாரணத்துக்கு மாநில அந்தஸ்து பெறுவோன்னாங்க, மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி சேர்ப்பேன்னு சொன்னாங்க. இப்போ ஜிப்மர் போன்ற அரசு நிர்வாகத்தில் புதுச்சேரி மாநிலத்துக்கு உரிய அந்த வேலைவாய்ப்பில் பங்கு நாங்கள் பெறுவோம்னு சொன்னாங்க. மத்திய பல்கலைக்கழகத்தில்
புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு 30% இடங்களை வந்து மாணவர்களுக்கு பெறுவோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது. அப்போ இந்த வந்து 5 ஆண்டு காலம் ஆகியும் அதெல்லாம் செய்யலை. மாநில அந்தஸ்து பெறுவது வந்து மத்தியில் பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்துக்கு மேலே காங்கிரஸும் திமுகவும் ஆட்சியில் இருந்தீங்க. ஏன் இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு நீங்கள் மாநில அந்தஸ்து வாங்கி கொடுக்கல? வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது எங்கள் அதிமுகவினுடைய அப்போதைய முதலமைச்சர், அப்போதைய பொதுச்செயலாளர் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அவரை வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கு மத்திய அமைச்சரவையில் கொள்கை முடிவு எடுக்க வச்சாங்க. அதன் பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தில் திமுக மத்தியில் ஆட்சியில் கூட்டணி போனீங்க. அந்த பிரச்சனை கிடப்பில் போடப்பட்டது. இன்னை வரைக்கும் நீங்கள் கொடுக்கல. மத்தியில் வந்து காங்கிரஸ் பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. ஏன் புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கல? இப்போ இருக்கிற நாராயணசாமி 5 ஆண்டு காலம் மத்தியில் வந்து இணை அமைச்சராக இருந்தார். ஏன் பெற்று தரல? பிரதமர் கூட ஒட்டின்னு இருந்தீங்களே, ஏன் கொடுக்கல? காங்கிரஸும் திமுகவுக்கும் அதை பற்றி ஏன் உங்களுக்கு அக்கறை இல்லை? நீண்ட கால கடன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கோடி கடன் இருக்குது. எப்போ வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு செப்பரேட் கணக்கு நீங்கள் எப்போ வந்து தனி கணக்கு தொகை சொன்னீங்களோ அதுலேருந்து புதுச்சேரி மாநிலத்துடைய நிதியே வந்து கீழே போயிடுச்சிங்களே. மத்திய அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு ஒரு 3,000 கோடி ரூபாய் நிதி கொடுக்குதுன்னா 2,000 கோடி ரூபாய் வட்டிக்கே பிடிச்சிக்கிறாங்களே. ஏன் அந்த நீண்ட கால கடனை கூட உங்களால் தள்ளுபடி பண்ண முடியல? இப்போ வந்து இந்த மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி மாநிலம் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டால் இது வந்து யூனியன் டெரிட்டரி சொல்கிறீங்க. ஆனால் ஜம்மு காஷ்மீர், லடாக்கு புதுசாக உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம். நீங்கள் அந்த ரெண்டு யூனியன் பிரதேசத்தை மட்டும் வந்து மத்திய நிதிக்குழுவில் சேர்க்குறீங்க. சேர்த்துட்டு அவங்களுக்கு உரிய பங்கு நீங்கள் கொடுத்துன்னு வரீங்க. புதுச்சேரி மாநிலம் என்ன பாவம் பண்ணுது? ஏன் அதை சேர்க்கல? நீங்கள் ப்ரைவேட்டு துறைமுகம் இருக்குது. அதில் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து அவங்க வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி மற்ற டியூட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 900 கோடி 800 கோடி அங்கே கொடுக்குறாங்க சென்ட்ரலுக்கு. உங்களுக்கு என்ன வருது? வெறும் 10 கோடி தானே வருது. அதில் நமக்குரிய ஷேர் வரலையே. அதே போன்று சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி நமக்குரிய ஷேர் வரலையே. இந்த ரயில்வேல வரக்கூடிய வருமானம் நமக்குரிய ஷேர் வரலையே. மத்திய அரசாங்கம் இங்கே வந்து எதில் வந்து வரி போடுதோ அதில் நமக்குரிய ஷேர் வரலையே. ஏன் வரல? மத்திய நிதிக்குழுவில் நம்மளை சேர்க்கலை. புதுச்சேரி மாநிலத்தை அனாதையாக வச்சுக்கிறீங்க. இது வந்து பிஜேபி செய்யக்கூடிய தவறான ஒன்று. புதுச்சேரி மாநிலத்துக்கு மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்க்கணும். அதே போன்று வந்து மாநில அந்தஸ்தை வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு வழங்கணும். ஜிப்மர் போன்ற மத்திய அரசாங்கத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இதில் வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதுக்குரிய பங்குகளை கொடுக்கணும். இதெல்லாம் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது. இப்போ நீங்கள் சென்ட்ரலில் பிஜேபி தான் இருக்கிறீங்க, இங்கேயும் நீங்கள் பிஜேபி தான் இருக்கிறீங்க. நம்ம அது சொல்லி தானே ஓட்டு கேட்டோம். அப்போ நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு இல்லைங்களா? இப்போ நம்ம மறுபடியும் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறோம்? மறுபடியும் இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். அப்போ இதெல்லாம் செய்யலாம் இல்லைங்களா? இதெல்லாம் அதிமுக நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதெல்லாம் வந்து பல கட்ட போராட்டங்களை நடத்திருக்கிறோம். பொதுவாக வந்து உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு தேர்தல் தேவை. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் தேவை. இப்போ புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலே நடத்தலை. அவர் நாராயணசாமி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கடந்த கால திமுக காங்கிரஸ் ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டது. அப்படி நடத்தலை. இப்போ நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு நம்ம நடத்தி இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்கிறதுக்கோசம் அதை நிறுத்தக்கூடாது. அதை நீதிமன்றத்துக்கு போனவர் யார்? இந்த திமுகவில் இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சி தலைவர் தான் நீதிமன்றத்துக்கு போனார். உங்களுக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி இங்கே வந்து நடக்கிற தேர்தலை தடுத்து நிறுத்தினீங்க. அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கினீங்க. இன்னி வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் கிடையாது. அப்போ மக்களுக்கு தேவையான உரிமைகளை வழங்குவதில் கூட திமுகவும் காங்கிரஸும் அதை தடுத்து நிறுத்தி தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு தொல்லை கொடுத்து தான் அவங்க இருந்துக்கிறாங்க. அதை தான் சொல்ல வரும். சார், சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து இங்கே மாநாடு நடத்தியிருந்தார் புதுவையில் தாவேகா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போது, அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஃபேஸ் அவுட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. இளைஞர்கள் எல்லாருமே தாவேகாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதிமுகவில் வந்து இளைஞர்களை சேர்க்கறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுறதில்லன்றது தமிழகத்துலேயும் சரி, இங்கே புதுவையிலையும் சரி இந்த ஒரு கருத்து வந்து நிலவுது. இப்போ அதிமுக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இளைஞர்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஒரு கூட்டணி அமைச்சுக்கிறாங்க. அதிமுக நாங்கள் எதிர்கட்சியாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் பல்வேறு தேசிய கட்சிகள், பல்வேறு அரசியல் கட்சிகள், மக்கள் நலன் சார்ந்த கட்சிகள் எல்லாரும் வந்து அதிமுக தலைமையை ஏற்று தான் இன்னொரு கூட்டணிக்கு வராங்க. அப்போ அதிமுக வந்து வளர்ச்சி அடையாமல் இல்லை, வளர்ந்து இருக்குது. விஜய் போன்ற நபர்கள் வந்து சினிமா நடிகர்கள் அவங்க வராங்க. ஒரு சின்ன தாக்கம் இருக்க தான் செய்யும். அவங்க அவரை பார்க்கணுன்னு நினைப்பாங்க, போகணும்னு நினைப்பாங்க. இப்போ அவர் இங்கே கூட புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்தார். நான் கூட சொன்னேன், அவருடைய பேச்சில் இது இல்லையே அப்படின்னு சொன்னேன். அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா புதுச்சேரி மாநிலத்தை உணர்ந்து பேசியிருக்கணுமேன்னு சொன்னேன். அவர் சரி வந்தார். அவர் ஏன்னா அங்கே தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு வந்து பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் இல்லை. ஏன்னா அங்கே வந்து அடக்குமுறை ஆட்சி தான் நடக்குது.
ஆனால் இங்கே கேட்ட உடனே நாங்கள் கொடுத்தோம். இங்கே கொடுத்தோம். அப்போ அவர் வந்து பேசிட்டு தான் போனார். இப்போ கூட அவர் டெல்லிக்கெலாம் போயின்னு வர்றாரு. இந்த 41 பேர் மர்டர் நடந்தது, 41 பேர் இறந்துட்டாங்க இல்லையா, அது சம்மந்தமான விசாரணைக்கெலாம் கூட போயின்னு வர்றாரு. அப்போ நான் கூட பேப்பர்லாம் கூட பார்த்தேன் நான். இந்த அவர் போகும்போது டெல்லியில் வந்து அவருக்கு உரிய பாதுகாப்பு இருக்குதா, அவர் வராருன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அது வருமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் ஃபுல்லாகவே அவர் ஆய்வு செஞ்சு தான் அவர் வர சொன்னாங்க. அந்த பாதுகாப்பை உறுதி செஞ்சுன்னு தான் போனார் அவர். தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுன்னு இங்கேருந்து டெல்லிக்கு போகிறவர், ஏன் அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு பொதுமக்கள் வராங்க இல்லைங்களா, அந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுன்னு வந்திருக்கலாமே, நடந்திருக்கலாமே. கரூர் சம்பவம் நடந்திருக்காதே. அப்போ அந்த தலைமைக்கு வரவங்களுக்கு அந்த தலைமை பண்பு அவசியம் இருக்கணும். அந்த தலைமை பண்பு உள்ளவங்க யாருன்னு கேட்டால் எங்களுடைய புரட்சித்தலைவி அம்மா, எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர். இப்போ வந்து கழகத்துடைய பொதுச்செயலாளர் எவ்வளோ கூட்டங்கள் போகிறாரு. ஒரு கூட்டத்தில் 20,000 பேர், 30,000 பேர், 40,000 பேர் கலந்துறாங்க. எந்த விதமான அசம்பவமும் கிடையாது. அது வந்து தலைமை பண்புக்கு எடுத்துக்காட்டு. எல்லாம் கூட்டம் கூடியாச்சா, எல்லாம் பொது இருக்காங்களா, போகிறாங்களா, வராங்களா, எப்படி, எவ்வளோ பெரிய இடம், அதெல்லாம் பார்த்து தான் அவங்க செய்வாங்க. இப்போ ஒரு 10,000 பேர் கூடுற இடத்துல ஒரு 50,000 பேர் கூட்டி வச்சுட்டு நம்ம லேட்டாக ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது தானே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் அவங்க தவிர்த்துட்டு இருக்கணும். இப்போ அது புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க. நான் விஜய் குறை சொல்ல வரல. புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது ஒரு படிப்பினை. இதுக்கு மேலே அவங்க தன்னை திருத்திவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை எப்படி அவங்க கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அதிமுக ஆட்சியில் 96 அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி முடியும் தருவாயில் இந்த கும்பகோணம் மகா அந்த குளம் இன்சிடென்ட், அந்த அது ஒரு அரசியல் நிகழ்வு கிடையாது. விஜய் வந்து ஜெயலலிதாவுடைய மறு உருவம் அப்படின்னு சொல்லி திமுகவினர் வந்து சொல்றாங்க. அவர் வந்து தனிச்சு நிக்கிறாரு, அவர் யார் கூடயும் சேர்ந்து இருக்க மாட்டாரு, அவர் எக்ஸைல்ல இருக்க மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மக்களோட ஒன்றி இருக்க மாட்டாங்க ஜெயலலிதா, அந்த மாதிரி தான் வந்து விஜயும் இருக்காரு. நீங்க என்னங்க யாருக்கோ வந்து ஒப்பீடு பற்றி பேசுறீங்க? ஒப்பிட முடியாத ஒரு ஒப்பற்ற தலைவி எங்க புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். அதே மாதிரி எங்களுடைய புரட்சித்தலைவர் கூட யாரோடமும் வந்து ஒப்பிட்டே பேச முடியாதவர்கள். நான் கருப்பு எம்ஜிஆர், நான் வெள்ளை எம்ஜிஆர், நான் சிவப்பு எம்ஜிஆர் சொன்னவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. அதுமாரி புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து நீங்கள் விஜயெல்லாம் ஒப்பிட்டு பேசுறது அந்த கேள்வியை தவிர்த்துங்க முதல்ல. அந்த கேள்வி நல்ல கேள்வியே கிடையாது. இப்போ ஒரு டாக்டர் படித்தவங்களுக்கும் ஒரு எல்கேஜி படிக்கிறவங்க திமுகவினரே சொல்கிறாங்க. திமுக அவங்களுக்கு வேறு பொழப்பு கிடையாது இல்லை, அவங்களுக்கு வந்து அறிவு சார்ந்த ஆட்கள் கிடையாது. இப்போ ரகுபதி மாரி ஆள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவருடைய பேட்டிலாம் ஒரு 4ஆம் தர ரிக்ஷா வண்டிக்காரவங்க பேசுகிறவங்க பேச்சு மாரி பேசுகிறாரு. ஒரு மந்திரியாகவே எனக்கு தெரியல. ஏடிஎம்கில் இருக்கும்போது மந்திரியாக எப்படி இருந்தாருன்னு தெரியல. இப்போ திமுகவில் போனோடனே ரொம்ப ஒஸ்ட் ஃபெலோ ஆகிட்டார். நான் கூட பார்க்குறேன், நிறைய தப்பாக ஏதாவது பேசுகிறாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினுக்கிறாரு. இந்த ரகுபதி மாரி ஆள்லாம் ஒரு நாள் கூட மந்திரி ஆகிறதுக்கு லாய்க்கில்லாத ஆள்னு நினைப்பேன். இதுமாதிரி ஆள் சொல்ல தான் நீங்கள் கேட்டுன்னு சொல்கிறீங்க. திமுக இவங்க சொல்லுவாங்க தான். சரி, இப்போ இந்த பிரச்சனை நடந்தது, நீங்கள் ஏன் விஜய் மேலே கேஸ் போடல? இப்போ திமுக விசாரணை குழு அமைச்சிருந்தாங்க, விசாரணை நீதிபதி யார் பேர்ல கேஸ் போட்டாங்கல்ல, அருணா ஜெகதீசன் யார் பேர்ல கேஸ் போட்டீங்கல்ல, இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அப்புறம் யாராவது பிரச்சார அவங்க கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. விசாரணை போயிட்டு ஏன் கைது செய்யல? கைது செஞ்சு விசாரணை போயிட்டு இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் அவங்கள ஏன் கைது செய்யலன்னு கேட்டேன். திமுக கவர்மெண்ட் அதுக்கப்புறம் சிபிஐ டேக் ஓவர் பண்ணிட்டாங்கல்ல. இல்லைங்களா? இல்ல இந்த வழக்கு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இல்ல சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தேடப்படும் குற்றவாளியா இருந்தாங்க. ஆனால் அவங்க பல பொது நிகழ்ச்சியெல்லாம் கலந்துனாங்க. திமுக கவர்மெண்ட் ஏன் அவங்களை கைது செய்யலன்னு கேட்குறேன். கைது செய்து பெயில் ஏன் செய்யல? இப்போ நான் சொல்லட்டுமா, திமுகவுடைய பி டீம் தான் விஜய்ன்னு இப்போ நான் சொல்லலாமா? அந்த மாதிரி எப்படி சொல்கிறீங்க சார்? சொல்லக்கூடாது. எப்படி சொல்கிறீங்கன்னா இப்படி தான் சொல்லுவோம். நீங்கள் ஏன் கேஸ் போட்டீங்க, 41 பேர் செத்தாங்களே, அவங்க யாராவது பேரில் போட்டிங்களா, அவங்கள ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணல? அப்போ நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுடைய பி டீமாக நான் சொல்லலாமான்னு கேட்குறேன். அந்த மாதிரி நீங்கள் புரட்சித்தலைவி அம்மாவுக்கும் விஜய்க்கும் நீங்கள் ஒப்பிட்டு திமுக சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது அரசியல் எது ஒன்றும் பேசின்னு தான் பண்ணுங்க. அதுக்கு அதெல்லாம் சரியில்லை சார். விஜய் அவர்கள் வந்து ரங்கசாமி அவர்கள் வந்து அவருடைய ஆட்சியை ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. போலீஸ் பாதுகாப்பு வந்து சிறப்பாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தப்ப. அவர் வந்து ரங்கசாமி அவர்களுக்கு தூது விடுறாருன்னு நினைக்கிறீங்களா கூட்டணிக்கு? அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து விஜய் இங்கே வந்து அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இல்லையா, புசி ஆனந்த், அவர் என்னுடைய நண்பர் தான். இங்கே கூட தேர்தலெல்லாம் கூட போட்டி போட்டுருக்காரு. அவர் வந்து எங்களுடைய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ரொம்ப ரொம்ப வேண்டி தம்பி தான். இன்னும் சொல்லப்போனால் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்ஆர் வந்து அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கூட வாங்கினார். சரி கட்சி ஆரம்பிங்க, நல்லா இருங்க, அப்படி தான் சொன்னார். அப்போ அந்த அடிப்படையில் வந்து இன்னி வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ள நட்பு இருந்து தான் இருக்குது. இப்போ அரசியல் ரீதியாக வந்துட்ட பிறகு உடனே எதிர்த்துக்கணும்னு ஒன்றும் கிடையாது. விஜயும் ரங்கசாமியும் நட்பு ரீதியான ஒரு பிள்ளை தகப்பன் பாசத்தோடு இருக்கிறவங்க தான்.
அதில் ஒன்றும் இது இல்லை, அது எங்களுக்கே தெரியும். சார் தொடர்ச்சியாக வந்து விஜய் வந்து பாஜக எதிர்ப்பு ஒரு பக்கம் கொடுக்குறாரு, ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பையும் சொல்கிறாரு. கடைசியாக அந்த கரூர் கூட்டத்தில் வந்து அவர் வந்து அதிமுக எதிர்ப்பையும் லைட்டாக பதிவு செஞ்சிருந்தார், நாமக்கல் கரூர் பகுதியில் பேசும்பொழுது. அன்னைக்கு இல்லை, அதற்கு பிறகு அந்த புதுசாக incident கட்சியில் வரவங்க நடந்தது. என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை வந்து நிலைநிறுத்திக்கணும்னா ஆட்சியில் இருக்கிறவங்களை பற்றி நிச்சயமாக சொல்ல தான் தேவைப்படும். அந்த மாதிரி வந்து அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி பேசினார். ஓகே, ரைட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி அவர் பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க கூட்டணியில இனிமேல் சென்ட்ரல் இருந்தீங்க. கவர்மெண்ட்டை பற்றி அவர் பேசுவாரா தெரியல. ஏன்னா நீங்க கூட்டணியில இருந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து விமர்சித்தார். சமீபத்துல கூட அவர் நடந்த ஈரோடு கூட்டத்துல கூட பேசியிருந்தாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை பற்றியோ ஆட்சி நிர்வாகத்தை பற்றியோ இப்போ ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பேசுவதற்கே தகுதி இல்லாதவங்க. இதில் வந்து விஜய்க்கு மட்டும் என்ன உரிமை இருக்குது? அதில் அவர் ஒரு அரசியல் நடத்துகிறாருன்னா அவருடைய கொள்கை, அவருடைய இது அவர் சொல்லிட்டு போக வேண்டியது தான். அவர் அரசியல் நடத்துகிறவர், நான் விஜய், என்னுடைய கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நடத்தட்டும். நீங்கள் ஏன் எங்கள் தலைவரை பற்றி பேசிக்கின்னு, அம்மாவை பற்றி புகழ்ந்து பேசிக்கின்னு அரசியல் நடத்த வரீங்க? அப்படி நடத்துகிறவங்க நீங்கள் வந்து, நான் ஒரு ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு 5 தலைவர்கள்லாம் போட்டிருந்தார் பாருங்கள், செலவு வச்சார். பெரியார், காமராஜர், அப்புறம் யார்? அம்பேத்கர். அம்பேத்கர்லாம் போய் அதில் எங்கள் தலைவர் இப்போ செலவு இல்லையே. அதுக்கப்புறம் வாகனத்துல போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் என் உங்களுடைய போடுற கொள்கை வாகனத்தில் தலைவர் அப்போ அண்ணாவையும் எங்கள் தலைவரை போட சேர்த்திருந்தாரு. தான் இந்த கும்பல் வரும்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப அதிமுகவை அபகரிக்க பாக்குறாருன்னு நினைக்கிறீங்க? முடியாது, அது அவருடைய எண்ணம். அதிமுக தொண்டர்களை ஏமாற்றலான்னு பார்க்குறாரு, முடியாது, யாராலையும் முடியாது. அதிமுக தொண்டன் எந்த காலத்திலையும் யாரிடமும் ஏமாற மாட்டான். இது போன்ற பகட்டு வார்த்தைகளுக்கும் பசப்புத்தனமான செய்திகளுக்கும் யாரும் இது பண்ணும். இப்போ எங்களுக்கே தெரியுது. ஆனா இல்லைங்களா? உங்ககிட்ட நீங்க இருந்த இருங்க ஒரு நீங்க மூத்த அமைச்சர், இல்ல முன்னாள் சார், இல்ல அமைச்சர் இல்ல திரு இல்ல சார், ஒன்று செங்கோட்டையன் சொல்ல போயிருக்காருல்ல. கேளுங்க சார். அவருடைய பிரச்சார வாகனத்தில் எங்களுடைய தலைவர் படத்தை போட்டுன்னு வரீங்க. ஓகே, சந்தோஷம். கேட்டதுக்கு அவர் தலைவர் வந்து தேசிய தலைவர் நாங்கள் போடுவோம் சொன்னீங்க. நீங்கள் ஏன் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது ஒரு 5 பேர் முக்கியமான தலைவர் சொன்னீங்களா? அதுலேயே எங்கள் தலைவரை கொண்டு வரல? ஏன் சார் கொண்டு வரல? நீங்கள் விஜய் கிட்ட தானே இந்த கேள்வி கேட்கணும். அன்னைக்கு நீங்கள் கொண்டு வராமல் இன்றைக்கி என்ன சார் அவர் படத்தை போட்டுன்னு வரீங்க? அப்போ ஜனங்களை ஏமாத்திட்டான்னு கேட்கலாம் இல்லையா? அப்போ அதிமுக தொண்டன்லாம் உங்களுக்கு வந்து இழிச்சுவாயினான்னு கேட்கலாம் இல்லையா? அப்போ அது போன்ற தொண்டர்களை ஏமாத்துறதுக்கோசம் தலைவருடைய படத்தை போகிறீங்களான்னு கேட்கலாம். நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம்? எங்கள் சேர்த்து தலைவரை போட்டு போங்க. நாங்கள் யாரும் உங்ககிட்ட வரப்போகிறது கிடையாது. அதனால் எங்களுக்கு விஜய் வந்து எதிரி கிடையாது. அந்த தம்பி வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, நல்லா இருக்கட்டும், நன்மை செய்யணும்னு வந்துக்கிறாரு. அவசரப்படக்கூடாது, பொறுமையாக தான் நன்மை கிடைக்கும். அதிமுக சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் ஒருத்தர் வந்து செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் வந்து ரொம்ப காலமாக ஒரு அதிருப்தியில் இருந்தார் அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமியோட இணக்கமாக இல்லை அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவர் திடீர்னு தாவேகா பக்கம் போய் சேர்றாரு. எனக்கு வந்து இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து கலங்கி இருந்த நேரத்தில் வந்து விஜய் வந்து கையை கொடுத்து இழுக்கிறாரு, எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி தழுதழுக்க அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசுகிறாரு சார். அதுக்கப்புறம் ஈரோடில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கு அவர் ஏற்பாடு செஞ்சுருந்தார். அந்த கூட்டத்தையும் நடத்தி காட்டியிருந்தார். செங்கோட்டையன் அவர்கள் இங்கே போனதுக்கப்புறம் அதிமுகவில் இருந்து இளைஞர்கள், அதிமுகவுடைய முன்னோடிகள் எல்லாருமே வெவ்வேறு கட்சிகளை நோக்கியும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சமீபத்தில் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து திமுகவில் போய் சேர்ந்தார். ஆமாம், அவர் வந்து இப்போ தான் 22 வயது இளைஞர். சொல்லுங்கள். இளைஞர்கள் இருந்து பெரியவர்கள் வரை, மூத்த உறுப்பினர்கள் வரை. நீங்கள் முதல்ல ஒரு 5 நிமிஷம் முந்தைய அதிமுக இளைஞர்களே இல்லைன்னு நீங்கள், ஆனால் இப்போ இளைஞர்லாம் போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஒன்று சொல்கிற கேளுங்க. புரட்சி தலைவர் வந்து தலைமை கழகத்தில் ஒரு வாசகம் வச்சுருப்பார். எங்கள் தமிழ்நாடு தலைமையகத்தில், திறமைசாலிகளை விட விசுவாசிகள் முதன்மையான ஒன்று. ஒருத்தனுக்கு எவ்வளோ திறமை இருக்குது, எவ்வளோ பெரிய ஆள், பெரிய படிப்பாளி, பெரிய இது, அதெல்லாம் தேவையில்லை. அவனுக்கு விசுவாசம் இருக்கணும்னுவார். அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் அதிமுகன உண்மையான தொண்டர்கள். நீங்கள் செங்கோட்டையன் ஆகட்டும், மற்றவங்களாகட்டும், இந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் விசுவாசம் என்பது இல்லை. இந்த கட்சியில் அடையாளம் காணப்பட்டு தனக்கு ஒரு மரியாதை இல்லை, தனக்கு ஒரு இது இல்லைன்னும் போது அவங்களுடைய சுயரூபத்தை வெளியில் காட்டி இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு வெளியில் போகிறவங்க யாராக இருந்தாலும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாக்கெட்டில் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை தான் வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருவிட பார்ப்போம். அது படம் வைக்கிறதால விசுவாசமாக ஆகிட முடியுமா? நீங்கள் படம் வைக்கிறதால விசுவாசமாக இருந்தால் இந்த கட்சி விட்டு போகக்கூடாது. இந்த கட்சியிலே பொறுமையாக இருக்கணும். உங்கள் கட்சி நீங்கள் தப்பு பண்ணியிருந்து இந்த கட்சி நடவடிக்கை எடுத்தாலும் பொறுமை காக்கணும். அதுதான் விசுவாசம். நான் உடனே யாருன்னு காட்டுறேன்னும் போது விசுவாசம் கிடையாது. அப்போ உள்மனசு உனக்கு இந்த கட்சியில் இல்லை. செங்கோட்டையன் யாராக இருக்கட்டும், உண்மையை சொல்லப்போனால் இந்த கட்சியால் அனுபவித்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கட்சிக்கு துரோகம் செய்து விட்டு செல்பவர்கள் கொஞ்ச நாள்லேயே வந்து அடையாளம் இழப்பார்கள்.
காணாமல் போயிடுவாங்க. அவங்க வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அந்த வரிசையில் செங்கோட்டையும் சேர்ந்துக்கிறார். சமீபத்துல திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை எதிர்த்துக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஏதோ கூட்டணிய நீங்கள் இந்த கூட்டணி கல்விலாம் சேர்ந்திருக்காரு. நீங்கள் சென்னையில் தான் கேட்கணும். இல்ல இது பொதுவா அதிமுக சார்ந்தவர்ன்றதுனால இந்த கேள்வி அவரு வைக்கிறேன். ஒரு 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 டைம் அதிமுக இருந்தவர். அவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்த்தாரு. தமிழ்நாட்டை வந்து வந்து திமுகவிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் யாருன்னு கேட்டால் எங்களுடைய எடப்பாடியார் தான் என்பதை உணர்ந்து தான் செஞ்ச தவறெல்லாம் வந்து திருத்தி கொண்டு இந்த எங்களுடைய கூட்டணியில் வந்திருக்கிறாரு. நாங்கள் வரவேற்கிறோம். இவ்வளவு நாளா எதிர்ப்பு பதிவு செஞ்சுட்டே இருந்தார்ல. அவரு- 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லி விமர்சனம்லாம் செஞ்சிருக்காரு அவரு. அது வேற. இப்போ அவர் தானே வந்து நான் இதெல்லாம் வந்து சும்மா பங்காளி சண்டை, எங்களுக்குள்ள நாங்கள் அப்படி தான் சண்டை போட்டுக்குவோம், இப்போ நாங்கள் ஒன்றா ஆகிட்டோன்னு சொன்னார். அவர் தானே சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லாரையும் வரவேற்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமாக வரவேற்போம். அதாவது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையை ஏற்று அரசியலுக்கு வரவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தலைமையை ஏற்று இந்த தேர்தலை சந்திப்பதற்கு வருவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்போம். ஓபிஎஸ் அவர்கள் வந்தா சேர்த்துப்பீங்க. அது வந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கழகத்துடைய வாசலையே அவர் வந்து அடிச்சு நொறுக்குனாரு. கழகத்துக்குள்ள புகுந்து அவங்க வந்து எல்லாத்தையும் ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவர் தான் இப்போ போனாங்க அரசியல் அப்படின்னு இல்லைன்ட்டாரா? ஏன் அவரை பற்றி கேட்டு? கட்சியில இருந்து பிரிஞ்சவங்க எல்லாரையும் சேர்க்கறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதா அதிமுக? கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வெளியில் நிற்கிறவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து கழகத்தினுடைய பொதுச்செயலாளருடைய தலைமையை வந்து ஏற்றுக்கிறாங்கன்னா நிச்சயமாக வந்து இது பண்ணுவோம். சசிகலா அவர்கள் வருவாங்களா கட்சிக்கு மீண்டும்? தெரியலீங்களா? அது அவங்களுக்கு தாங்க. இந்த கேள்வியில் அவங்க கிட்ட நீங்க எல்லாரும் ஒரு மனதா தேர்ந்தெடுத்தீங்க இல்லையா பொதுச் செயலாளரா? அவங்க நாங்கள் தேர்ந்தெடுத்தது இல்லை. எல்லாரும் அவங்கள தானே நீங்க பொதுச் செயலாளரா ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு வட்டங்குது இல்லைங்களா? அந்த வட்டத்துக்குள்ளே தான் நான் பதில் சொல்ல முடியும். அந்த வட்டத்துக்குடைய கேள்வி தான் நான் உள்வாங்க முடியும். நான் வட்டத்தை வெளியில் வந்து சிலது சொல்ல முடியாது இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து வட்டத்துக்கு வெளியில் வந்து என்னை பதில் சொல்ல சொல்கிறீங்க. அந்த அம்மாவுடைய கேள்வி, அந்த அம்மாவுடைய பதிலெலாம் வந்து அவங்க தான். அது நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த கட்சியில் நாங்கள்லாம் வந்து ஒரு 48-50 வருஷமாக இருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் பொறுத்தமட்டில் ஆட்சி சுகம் எங்களுக்கு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இங்கே பல்லாயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு அதிமுக தான் இருந்துருக்கிறோம். புதுவையோட அதிமுகவுடைய முகமா அவங்கள எல்லாருமே பார்க்குறோம் வெளியில இருந்து பார்க்கும் பொழுது. ஸோ இப்போ அதிமுக எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு புதுவையில, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிமுக வளர்றதுக்கான நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? அதிமுக எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணி தான் இங்கே ஆட்சி அமையும். அதிமுக இல்லாத ஒரு கட்சி இங்கே ஆட்சியில் அமர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். உங்களுக்கு முதல்வர் ஆசை இல்லையா சார்? அதெல்லாம் இல்லை. என்ன காரணம் சார்? என் அளவு எனக்கு தெரியும். சமீபத்தில் வந்து லட்சிய ஜனநாயக கட்சின்னு தொடங்கப்பட்டிருந்தது. திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வந்து கட்சியை தொடங்கியிருந்தாரு. அவர் வந்து ஒரு ஆம்பிஷனோட இருக்காரு, புதுவையை வந்து சிங்கப்பூரா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து கூட்டணிக்கு வந்தா அதிமுக ஏற்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த தம்பி வந்து புதுசாக இப்போ வந்து அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், இல்லை ஏதாவது சொத்து சேர்க்கணும் என்ற அவசியம் அந்த தம்பிக்கு இல்லை. அவர் ஏற்கனவே ஆல்ரெடி நல்லா வெல் வசதியானவர். அவரே சொல்லும்போது கூட நாங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு 5000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுறோம். இந்த மாநிலத்தில் நான் வந்து ஒரு நன்மை செய்ய வந்திருக்கிறேன். படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும், போகணும் வரணும், இதை வந்து ஒரு மினி சிங்கப்பூரை மாற்றணும், எனக்கு சில அதிகாரங்கள் தேவைன்னு எல்லாருமே ஒரு ஆசைப்படுத்தான். அவருடைய எண்ணம் வந்து தூய்மையான எண்ணம் தான். அந்த எண்ணத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த குறை காணலை. அப்போ அவர் மக்களை வந்து கவருவதற்காக தன்னுடைய சொந்த பணத்திலேருந்து நிறைய செலவு பண்ண ஆரம்பித்தார். இப்போ ஜனங்களுக்கு செலவு பண்ணி ஒருத்தவங்க ஒரு கும்பல் சேர்க்குற மாதிரி அதை செஞ்சார். அப்போ நான் கூட ஏன் இவர் இவ்வளோ செலவு பண்ணி இந்த மக்களுக்கு வசம் பண்ணுறாரு அப்படிலாம் கூட நினச்சோம். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவருடைய பேச்சு, அவருடைய செயல் எல்லாமே எனக்கு கூட பிடிச்சிருந்தது. தலைமையில் கூட நான் அவரை பற்றிலாம் கூட பேசியிருந்தேன். இந்த மாதிரி அவர் சார்லஸ் தம்பி கொஞ்சம் நல்லா பண்ணுறாருங்க போகிறாருங்க அப்படின்னு சொன்னோம். அதிமுகவுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து பரிச்சித்தமான குடும்பம் தான். இப்போ உண்மையை சொல்லணும்னா இந்த புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் ஒரு 4-5 லேஅவுட் போடுவாங்க. கொஞ்சம் காசு வந்துருச்சுன்னா அடுத்த கேட்டகரி அவங்களுக்கு என்னென்னா எம்எல்ஏ எலெக்ஷன் பண்ணிப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு குறுக்கீழில் பணம் சம்பாதிக்கிறது போகிறது வரது அவங்களாம் இப்படி எல்லாம் வந்து நின்றாங்க. அந்த மாதிரி புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய நபர்கள் வந்துட்டாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுத்தா 3000 கொடுத்தா எலெக்ஷன் நிற்கலாம், ஜெயிச்சிடலாம், போயிடலான்னு சொல்லி இப்போ அவங்களாம் வந்து நம்ம தம்பி சார்லஸ் மாரி இருக்கிறவங்களும் நம்பினாங்க. சார்லஸ் மாரி அவர் பணம் கொடுப்பாரு, போவார், வருவார். அப்போ எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தது. என்ன வருத்தம்னா, இந்த தம்பி செலவுகளும் பண்ணி தப்பான நபர்கள்லாம் வந்து எம்எல்ஏ ஆகிட போகுது,
ஒரு அரசியல்னு சொல்லும்போது, ஒரு அரசியல்வாதின்னு சொல்லும்போது சேவை மனப்பான்மை இருக்கணும். மக்களுக்கு உழைச்சி இருக்கணும். மக்களோடு மக்களா இருக்கணும். அவங்களுக்கோசம் வந்து தொடர்ந்து பாடுபட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்கள் சட்டமன்றத்துக்குள்ள வரணும்னு எந்த அரசியல்வாதியும் ஆசைப்படுவான். இப்ப நானா இருந்தா கூட சரி. இப்ப யாரோ ஒருத்தவங்க ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடக்கூடாது இல்லையா? அது போன்ற ஒரு சூழ்நிலை புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கிறதா இருந்தது. ஆனா அது வந்து சார்லஸ் தம்பி எடுத்த ஒரு நல்ல முடிவால இப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இது அரசியல் அரங்கிலும் சரி, சட்டமன்ற இதுலயும் சரி, உண்மையிலேயே வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயம். அவரு சார்லஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியோடு இணைந்து இந்த தேர்தல்ல சந்திக்கிறதுக்கு முன் வந்துருக்கிறாருன்னா, அதிமுக மனசார நாங்க அவர பாராட்டுறோம். அவரு இந்த நடவடிக்கையில இருந்தாருன்னா, அவருடைய எதிர்காலம் அவர் நெனைச்சது அவருக்கு வரலாம். இன்னும் காலம் வெயிட் அண்ட் சி. கொஞ்ச நாள் அவர் பொறுக்க வேண்டியது தான் அவரு. 20 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கீங்க. கடந்த 5 ஆண்டு காலகட்டத்தில நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இல்ல. இந்த நேரத்தில திமுக எம்எல்ஏ உடைய செயல்பாடு உங்களுடைய தொகுதியில எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுதா? அது அவர நானு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி பரவால்ல. அவரு வந்து இந்த தேர்தல்ல நிக்கும்போது, நான் பல தடவ அவர்ட்ட தோத்துட்டேன். இந்த ஒரு டைம் வாய்ப்பு குடுங்கன்னாரு. ஏதோ கால்ல கீல்ல விழுந்து அழுதாரு போனாரு. நான் சரி அவருக்கு ஜனங்க வந்து ஓட்டு போட்டது. நான் அவருக்கு முன்னாடி வந்து இங்க 20 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன். நான் எம்எல்ஏ இருக்கும்போது எம்எல்ஏ இருந்த பிறகு வந்து ஒரு கிட்டத்தட்ட இங்க ஒரு 4000 கூரை வீடு இருந்தது. இந்த 4000 கூரை வீடையுமே நான் கல்வி வீடா மாத்துனேன். 4000 பேருக்குமே இலவச மனப்பட்டா வாங்கி குடுத்தோம். அரசாங்கத்துடைய நலத்திட்ட உதவிகள் அதிகப்படியா நாங்க செஞ்சிருக்கிறோம். எல்லா வீட்டுக்கும் இலவச தண்ணி கேன்லாம் ஏத்தி குடுத்துருப்போம். ஆ உப்பளந்தொகுதின்னாவே வந்து ஒரு காலத்துல வந்து குடிசைகள் நிரம்பிய ஒரு உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத ஒரு தொகுதியா இருந்தது. நான் எம்எல்ஏ ஆன பிறகு வந்து சாலை வசதி, மின்சார வசதி, கழிப்பிட வசதி, பாதாள சாக்கடை வசதி, இலவச மனப்பட்டா வசதி, கூரை வீடுகள கல்வி வீடா மாத்துன வசதி, எல்லா நலத்திட்ட உதவிகளையும் பெற்று தந்தது. எல்லாத்தை விட வந்து இந்த தொகுதி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு தொகுதியா நான் மாத்துனேன். ஒரு முதலமைச்சர் தொகுதியில ஒரு திட்டத்த துவக்குறாங்கன்னா, அடுத்த நாளே இங்க உப்பளத்துல வந்து அந்த திட்டத்தினுடைய பயன் மக்கள சென்றடையும் மாரி வந்து அ இந்த இந்த தொகுதிய வச்சிருந்தேன். இந்த தொகுதிக்கு அப்படி ஒரு பெருமைய நான் தேடி குடுத்திருந்தேன். இப்ப இப்ப வந்து இந்த 5 ஆண்டு காலம் வந்து அந்த அந்த பெருமைகள் வந்து குறைஞ்சு போச்சு. இழந்த பெருமைய மறுபடியும் வர சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் மறுபடியும் என்னை தேர்ந்தெடுத்து மீட்டு குடுப்பாங்க. அதுல சந்தேகம் இல்ல. சார் இப்ப பெஸ்ட் புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல சொல்லப்படுது. புதுச்சேரிய வந்து பெஸ்ட் புதுச்சேரியா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. புதுவை வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போயிருக்கா? இல்ல இவங்க போன சட்டமன்ற தேர்தல்ல வந்து எதிர்நோக்கும்போது, புதுச்சேரி மாநிலத்த ஒரு ஒரு வளர்ச்சி பாதையில நாங்க கொண்டு போவோம்னு தான் சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு அரசு சார்பு நிறுவனங்கள். கடந்த கால திமுக, காங்கிரஸ் ஆட்சியில மூடப்பட்ட அத்தனை அரசு சார்பு நிறுவனங்கள நாங்க திறப்போம்ன்னு சொன்னாங்க. மூடப்பட்ட பஞ்சாலைகள் திறக்கப்படும்ன்னு சொன்னாங்க. கூட்டுறவு நூற்பாலைகள் திறக்கப்படும்ன்னு சொன்னாங்க. கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் திறக்கப்படும்னாங்க. படித்த இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும்ன்னு சொன்னாங்க. இதுல உண்மையிலேயே அரசு வந்து தன்னிறைவு அடைஞ்சதுக்கான இல்ல. தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கூட்டுறவு சர்க்கரை ஆலை திறக்கப்படல. கூட்டுறவு நூற்பாலை திறக்கப்படல. மூடப்பட்ட ஏஎப்டி, சுதேசி, பாரதி, இந்த மில்கள்லாம் ஆமா திறக்கப்படல. இந்த மாரி பஞ்சாலைகள் திறக்கப்படுறதால ஒரு 12,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள். இந்த ஆட்சியில தான் மூடப்பட்டதுன்றது இந்த ஆட்சியில இல்ல. கடந்த கால திமுக, காங்கிரஸ் ஆட்சியில. அத நல்லா குறிச்சிங்க. இந்த ஆட்சியில மூடல. போன கவர்மெண்ட்ல மூடவே தான் போன சட்டமன்ற தேர்தல்ல நாங்க இதெல்லாம் திறப்போம்ன்னு சொன்னாங்க. இந்த கவர்மெண்ட்ல மூடியிருந்தா அப்ப அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால போன கவர்மெண்ட்ல மூடுனது தான். அதுக்கு அடுத்தது வந்து நெறைய கார்ப்பரேஷன். இப்போ பாப்ஸ்கோ, பிளாஸ்டிக் இங்கெல்லாம் வேலை செஞ்ச ஒரு 10,000த்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு முழுமையா சம்பளம் வழங்கப்படவில்லை. அதெல்லாம் சாத்தியப்பட்டிருந்தாங்க. எல்லாத்த விட இந்த புதுச்சேரி மாநிலத்தில இந்த ஐடி படிச்சுட்டு பிள்ளைங்க ஒரு ஆண்டுக்கு 12,000 பிள்ளைங்க வெளியில் வராங்க. எப்போ பொறியியல் கல்லூரி, பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பிகாம், எம்காம் அதுக்கு இது படிச்சுட்டு, பிடெக் அதுக்கு இது படிச்சுட்டுலாம் வெளில வராங்க. ஒரு ஆண்டுக்கு 12,000 பேர் வெளியில வராங்கன்னா, 12 பேர் கூட இங்க வேலை குடுக்குறதில்ல கவர்மெண்ட். இல்ல ஆனா வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அப்படின்றது தான் இல்ல நான் வந்து சொல்லிடுறேன் என்ஆர் காங்கிரஸ் உங்களுக்கு. தரப்புல நான் சொல்லிடுறேன் சொல்றாங்க. உங்களுக்கு. இந்த பிள்ளைங்கலாம் படிச்சுட்டு எங்கேயோ வேலைக்கு போறாங்க. தமிழ்நாடு, பெங்களூர், பெங்களூர் அங்கலாம் வேலைக்கு போறாங்க. சில பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து இந்த பிடெக் படிச்ச பிள்ளைங்கலாம் வந்து நெறைய கடையில வந்து 7,000, 8,000 சம்பளத்துக்கு தான் வேலை செய்றாங்க. இங்க வந்து ஐடி பார்க்லாம் கிடையாது. அவரு திமுக வந்து சென்ட்ரல்ல வந்து கூட்டணி ஆட்சி இருக்கும்போது, அவரு ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க. பெரம்பலூர் இவர் பெரம்பலூர் ராஜா. அவரு வந்து ஐடில வந்து அமைச்சரா மினிஸ்டரா இருந்தாரு. இருந்தார் சார். அப்ப இங்க வந்து ஒரு அடிக்கல் நாட்டினார். ஐடி பார்க் நாங்க திறக்க போறோம்ன்னு சொல்லிட்டு. அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படல.
இதெல்லாம் வந்து இந்த அரசு மேலே எங்களுக்கு இருக்கிற ஒரு மன வருத்தம் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண்டுக்கு ஜிப்மரில் வந்து ஒரு 5000 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா புதுச்சேரி மாநிலத்துக்கு அவங்க இது கிடையாது, ஒரு ஒரு 10% கூட கிடையாது. அது மாதிரி நிறைய மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு இதில் வந்து எங்களுக்கு உரிய உரிய பங்கினை வந்து பெற முடியாமல் தவறிட்டாங்க இந்த அரசாங்கம். அதெல்லாம் எங்களுக்கு அந்த குறைகள்லாம் இருக்குது. அது ஒரு கால் வந்து போன கவர்மெண்ட்டுடைய தவறுகளை திருத்தத்துக்கே இவங்க ஒரு 4 வருஷம் எடுத்துனாங்களோ, இப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படலாம். இது மறுபடியும் இவங்களுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துடன் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அரசு இருந்ததுன்னா யூனியன் டெரிட்டரி போன்ற புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை தவிர்த்துட்டு வந்து மத்தியில் இருக்கிற ஆட்சிக்கு எதிர்ப்பான ஒரு நிலையில் ஒரு நிலைப்பாட்டில் இங்கே ஒரு அரசு அமையும்னா மாநில வளர்ச்சி என்பது நிச்சயமாக பின்னுக்கு தான் தள்ளப்படும். அது மக்கள் உணர்ந்துக்கிறாங்க. இந்த மாநில வளர்ச்சிக்கு அதிமுக வந்து எந்த அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கும், அழுத்தம் கொடுக்கும் இந்த அரசுக்கு? இல்லை, இப்போ நாங்கள் சொன்ன எல்லாருமே எல்லா திட்டங்களையும் மறுபடியும் நாங்கள் கொண்டு வரதுக்கு நாங்கள் துணை நிற்போம். சார், இங்கே வந்து ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு முயற்சி செய்கிறாருன்னு ஒரு பக்கம் வந்து பேச்சு அடிபடுது. திமுக சார்ந்து அவருடைய பேச்சு வருது. ஒரு பக்கம் காங்கிரஸோட அவங்க கூட்டணியில் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் சார்ந்த முதல்வர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை திமுக சார்ந்து இவர் ஜெகத் ரட்சகன் வருவார்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையணும், இதை மக்கள் ஏற்றுக்கணும். அப்புறமேட்டு ஜெகத் ரட்சகன் என்பவர் இங்கே வந்து தன்னை வந்து வாக்காளராக முதல்ல பதிவு செஞ்சுருக்கணும். அவர் அப்போ தான் தேர்தலில் நிற்க முடியும். அவருக்கு அந்த ஆசை இருக்குதா இல்லைன்னுலாம் எங்களுக்கு தெரியாது. ஜெகத் ரட்சகன் இல்லை, ஸ்டாலினே வந்தாலும் இங்கே திமுக வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 6 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அந்தஸ்தை வைக்கிறதுக்குள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு கிளை கட்சியாக தான் இருக்குது. மக்களுடைய எந்த பிரச்சனை சம்பந்தமாகவும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியிலேயும் குரல் கொடுத்ததே கிடையாது. சமுதாய பிரச்சனையிலும் வாய் மூடி மௌனம் தான். வேறு ஏதாவது வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல், அந்த பொருள் கடத்தல் எப்படின்னா அதுலேயும் வந்து அவங்களால பேச முடியாது. ஏன் மௌனமா? ஏன் பேச முடியாதுன்னா அவங்க எல்லா தொழிலையுமே அவங்க இருக்கிறாங்க. இப்போ ஏதாவது வந்து கலப்படம் தொழில் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து மதுபான கடத்தலில் அவங்க மாட்டிக்குவாங்க, போதை மதுபான தயாரிப்பு அதில் மாட்டிக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவருடைய தொகுதி சிவா, அவர் வந்து வில்லியனூர் தொகுதி. அவர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா போலி மதுபானம் தயாரிப்பு ஒரு பிரச்சனை நடந்தது. அப்படியே டேங்கராக சரக்கு எடுத்தாங்க. அவங்க அங்கேருந்து தான் வந்து சரக்கு எடுத்து போயிட்டு இந்த மரக்கணத்தில் ஒரு 25-30 பேர் இறந்தாங்க. அப்புறம் இந்த போலி சந்தன ஆயில் கடத்துது அங்கே தான் நடந்தது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள், பல போலியான கடத்தல் பொருட்களுடைய கடத்தல் பிராந்தியம், தயாரிக்கும் பிராந்தியமாக இவங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி தான் இருந்துக்குது. அதனால் அவர் பேச முடியாது அவரால். இப்போ இன்னொன்று வந்து இப்போ காங்கிரஸ் வந்து ஏற்கனவே இங்கே ஆட்சியில் இருந்த கட்சி இது. நாராயணசாமி வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடத்தி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கெட்டப்பேரை சம்பாரிச்சுட்டு ஓடிட்டார். புறமுதுகு விட்டு தேர்தலை சந்திக்காமே போயிட்டார். 15 எம்எல்ஏ இந்த இடத்துல இன்றைக்கி 2 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே வந்து இப்போ சும்மாங்காட்டியே வந்து சும்மா வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நாடகத்தை நடத்திக்கின்னு எங்கள் தலைமையில் தான் இந்த தேர்தல், உங்கள் தலைமையில் தான் தேர்தல், அது ஆச்சு இது ஆச்சு, நாங்கள் 20 சீட்டு கேட்போம், நாங்கள் 10 சீட்டு கேட்போம், நாங்கள் 5 சீட்டு, உங்களை நம்பியா இப்போ வந்து கூட்டணி நம்பி போகுது. மாயம் மூடின்னு போகிறீங்க, இப்படி ஒரு கை வச்சுன்னு போவீங்க. அவர் ஸ்டாலினும் ராகுலும் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுன்னு போவீங்க. நீங்கள் சும்மா வந்து மக்களை ஏமாத்துறதுக்கோசம் வந்து இன்றைக்கி வந்து ஜனங்களை வந்து ஏமாற்றி நின்று டோட்டலாக நடிச்சுக்கின்னு பாத யாத்திரை போகிறோன்றீங்க. நீங்கள் என்ன புதுச்சேரின்னு ஒரு கண்டி யாத்திரையாக போகிறீங்க, உப்பு சத்தியாகிரமம் பண்ண போகிறீங்க. நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ளே யாராவது வந்து கேண்டிடேட் வந்து சொல்லுவீங்களா? ஏதாவது உங்கள் கட்சியில் முதல்ல ஒற்றுமை இருக்குதா? தேர்தலே சந்திக்கல, அதுக்குள்ளே வந்து என் தலைமையில் தான் தேர்தல், உன் தலைமையில் தான் தேர்தல், நான் தான் முதலமைச்சர், நீ தான் முதலமைச்சர்ன்றீங்க. உங்களுக்கு வெக்கமாக இல்லை? உங்களுக்கு ஜனங்க உங்களுக்கு ஓட்டை போட போகிறாங்க. அது கிடையாது. இந்த தேர்தலில் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. மக்களால் தமிழ்நாட்டில் எப்படி துரத்தடிக்கப்படுகிறதோ திராவிட முன்னேற்ற கழகம், அது போன்ற ஒரு நிலை நிச்சயமாக புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்படும். அதனால் வந்து இவங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு சதவீதம் கூட இவங்களுடைய இந்த பொய் பிரச்சாரத்தை மக்கள் வந்து மனசுக்குள்ளே கூட நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எந்த பிரச்சனையும் சொல்லலாம். இந்த பிரச்சனை ஊழல் நடந்தது, இதில் முறைகேடு நடந்தது, இதில் தப்பு நடந்தது, இதை நீங்கள் செய்யணும் போகணும்னு சொல்லலாம். நீங்கள் வாயை திறந்தவே போய் சொல்லினே இருந்தீங்கன்னா என்ன அது? அதுக்கு துதிப்பாயின்னு உட்காந்துறீங்க. ஒரு பிரச்சனைலாச்சும் நீங்கள் இணக்கமாக போராடிக்கிறீங்களா? மக்களுடைய நலன் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருக்கட்டும்,
நீ ஒரு போராட்டம் நடத்தும், நீ ஒரு போராட்டம் விட்டுத, நீ ஒரு நாள் போராட்டம் நடத்தும், நீ ஒரு நாள் போராட்டம் நடத்தும், நீ ஒரு நாள் ஸ்டேட்மெண்ட் விடுவ, நீ ஒரு நாள் ஸ்டேட்மெண்ட் விடுவ. யாரை ஏமாத்துறீங்க? ஆனா மக்கள் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 24 ஆமா நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ்க்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்களே சார். காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அது அதிமுக நாங்கள் பிரிஞ்சு நின்னோம். நாங்கள் பிரதமர் யாருன்னு சொல்கிற இடத்துல நாங்கள் இல்லை. ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க மேலே அப்போ அந்த நேரத்தில் வந்து மக்கள் மத்தியில் ஆளுங்கட்சிக்கு வந்து ஓரளவுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். ரெண்டாவது வந்து அவர் வைத்திரிங்க இந்த இந்த லோக்கல் இருந்து என்ன செய்ய போறாரு, பாவம் ஏதாவது டெல்லிக்கு போட்டோன்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டாங்க. ஒருவேளை அந்த ஆன்டி இன்கம்பன்சி இப்ப இருக்கக்கூடிய அரசு மீது இல்லை இருந்தா அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் இல்லையா? அப்போ ஏமாந்த மக்கள் இப்போ ஏமாற மாட்டாங்க. இப்போ வந்து வீழ்த்தி கொண்டார்கள். நிச்சயமா வந்து இந்த தேர்தலில் நான் உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த தேர்தலில் வந்து திமுக காங்கிரஸ் என்பது வந்து மக்களால் விரட்டடிக்கப்படும். நிச்சயமா தமிழ்நாட்டில் எப்படி வந்து திமுக வந்து விரட்டடிக்கப்பட்டு மக்களுடைய நலனுக்காக மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வருவாரோ, அதே போன்ற ஒரு சூழ்நிலை இங்கே அதிமுக ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய ஒரு கூட்டணி கவர்மெண்ட் நிச்சயமாக மலரும் புதுச்சேரி மாநிலத்தில். சார் 2026 தேர்தல்ல உங்களுடைய இலக்கு என்ன? அதிமுக என்னெல்லாம் செய்யலாம்னு திட்டங்கள் வச்சிருக்கீங்க? மக்களுக்கு நாங்கள் இப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லைன்னாலும் மக்களுக்கு தேவையான பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் இருக்கிறோம். மறுபடியும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான தொகுதியில் போட்டியிடுவதற்கு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் நிச்சயமாக துணையாக இருப்பார். அவர் எத்தனை பேருக்கு வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அத்தனை பேருடைய வெற்றிக்கு நிச்சயமாக நாங்கள் வந்து கழகம் வந்து பாடுபடுவோம், வெற்றியும் பெறுவோம். வெற்றி பெற்று அவர் ஆணையிட்டால் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் கூட்டணியிலையும் நாங்கள் ஆட்சியில் வருவோம். நாங்கள் ஆட்சியில் இல்லாத போது மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகளுக்கோசம் குரல் கொடுத்தோமோ ஆட்சியில் பங்கெடுக்கும் போது அதெல்லாம் செய்யணும்னு நாங்கள் நினைப்போம். இவ்வளோ நேரம் எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.